மெல்ல உடலை அசைத்தபடி துதிக்கையை ஆட்டிக்கொண்டு நடைபோடும் இந்த குட்டி யானையின் செல்ல பெயர்தான் அம்முக்குட்டி. சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதிதான் அம்முக்குட்டியின் பூர்வீகம். சில நாட்களுக்கு முன் விளைநிலங்களில் புகுந்த அந்த யானைக்குட்டி சோகமே உருவாக சுற்றித் திரிந்தது. இதை கண்ட வனத்துறையினர் குட்டி யானையை பத்திரமாக மீட்டு அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட்டனர். ஆனால் அங்கிருந்து குடுகுடுவன ஓட்டம் பிடித்த யானைக்குட்டி கடந்த 2ஆம் தேதி ஆசனூர் வனச்சாலையில் மீண்டும் சோகமாக உலவிக் கொண்டிருந்தது. தாய் உயிரிழந்ததே அதன் சோகத்திற்கு காரணம் என்பதை வனத்துறையினர் கண்டுபிடித்தனர். அதை மீட்டு காட்டுக்குள் விட்டாலும் யானை கூட்டங்கள் சேர்த்துக் கொள்ளாது என்பதால் பவானிசாகர் அருகே உள்ள காராச்சிக்குறை வன கால்நடை மையத்திற்கு கொண்டு சென்றனர் வனத்துறையினர். பிறந்து 3 மாதமே ஆன அந்த பெண் குட்டி யானைக்கு செல்லமாக அம்முக்குட்டி என பெயர் சூட்டப்பட்டது. அன்றாடம் 15 லிட்டர் லாக்டோஜன் பால் பொருளை உணவாக எடுத்துக்கொள்ளும் அம்முக்குட்டி குழந்தை போல் சிந்தியபடி குடிக்கிறது. தனக்கு உணவளித்து பராமரிப்பவர்களுடன் மிகவும் அன்பாக பழகுகிறது. பானத்தை குடித்து முடித்தவுடன் ஜாலியாக ஒரு வாக்கிங் செல்கிறாள் அம்முக்குட்டி. வனத்துறையினருக்கு மட்டுமல்லாமல் அந்த பகுதி மக்களின் செல்லப்பிள்ளையாகவும் மாறியது அந்த குட்டி யானை. பவானிசாகருக்கு சுற்றுலா செல்வோர் அம்முக்குட்டி குறித்து அறிந்து நேரில் வந்து பார்த்து செல்கின்றனர். வரும்போது ஒரு யானைக்குட்டி மிஸ் ஆயிடுச்சுன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ இங்கே காராச்சிக்குறை வன கால்நடை மையத்தில் வந்துட்டு அதை நல்லபடியாக பாதுகாத்துட்டு இருக்காங்க. அது தாய் யானை இறந்துட்டதுனால இங்கே கொண்டு வந்து வச்சு பாதுகாத்துட்டு இருக்காங்க. பால்லாம் நிறைய கொடுத்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. 6 மாதங்களுக்கு பிறகுதான் குட்டி யானையால் தீவனம் சாப்பிட முடியும் என கூறியுள்ள வனத்துறையினர் விரைவில் அம்முக்குட்டியை வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு கொண்டு சென்று பராமரிக்க உள்ளதாக கூறியுள்ளனர். காடுகள் அழிப்பு, யானைகளின் வலசை மற்றும் வாழ்விடம் சுருங்குதல் போன்ற காரணங்களால் அம்முக்குட்டி போன்ற ஏராளமான குட்டி யானைகள் குடும்பத்தை இழப்பது தொடர்கதையாகி வருகிறது. ஒரு குட்டி யானை தனது தாயை இழப்பது இதுவே இறுதியாக இருக்கட்டும் என்ற எண்ணத்தை மனதிற்குள் கடத்தி செல்கிறது இந்த அம்முக்குட்டி. பாலிமர் செய்திகளுக்காக சத்தியமங்கலம் செய்தியாளர் கனகராஜ்.